ஹலோ நண்பா, இதுக்கு முன்னாடி எபிசோடு பார்க்கல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் கைஸ். பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். வாங்க கதைகள். ஹீரோ வந்து எங்கள் கணத்தில் கையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா சோஃபியான்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ வம்பு வச்சுக்கிட்டான் போல். அந்த பொம்பளை பொறுக்கியே, என்னடா நீ இதே வேலையை தான் நிறுவியான்னு அப்படின்னு சொல்லிட்டு போது எல்லோரும் பார்க்குறாங்க. ஓ என்னடா பப்ளிக் ப்ளேஸில் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ரவுண்டு கட்டிட்டாங்க. ஐயா சாமி அப்படி இல்லை, பதட்டமாக ஹீரோ வந்து தைரியமாக பேசுகிறான் சிரிச்சுக்கிட்டே. எப்படி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இது வந்து பிரேக் அடிச்சனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் லாட்டி பாய், உன்னை விட்டி சாய்க்கிறேன்டா, நீ என்னையவே பகச்சிக்கிட்டல, உன்னை முடிக்காம விட மாட்டேன், பார்க்கலாமா, நீ வேணும்னே தான்டா பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணுறன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ட்ரெயின் வந்து நின்றுருச்சு. அப்பாட எல்லாருமே இறங்குங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, பாடாடே என் சிட்டிக்கு தானே வர, உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹலோ சோல்ஜர்ஸ், என்னது இவன் தான் கில்டோட போலீஸ் அவ்வளோதான், ஐயோ சாமி நீ காப்பாற்றுங்க, எப்பட்றா இந்த மாதிரி ஏதோ பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ, பின்னாடி ஏதோ யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, உன்னே தான், தம்பி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது, யாரா என்னை கூப்பிட்டது, உடனே தான், இல்லைப்பா என் கில்டில் வந்து ஜாயின் ஆகிக்க, ஒரு அண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயா சாமி நான் வரல, நான் வீக்காக இருக்கேன், நீங்கள் போய் என்னை போய் கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி என்னையவே ஏமாற்ற பார்க்குறியா, ஒழுங்கா வான்ட்டு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போகிறதுல இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு முள்ள மன்றிகள் நிறைய சுற்றிட்டு இருக்கு. எல்லாம் பாருடா, நம்ம தான் ஒட்டுக்கா சேர்ந்து அடிக்கிறோம் தூக்குறோம் அந்த மாதிரி ஒன்று எல்லாம் ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, நீ முன்னாடி போ அப்படின்ட்டு. ஹீரோவும் டென்ஷன் ஏறுறான், என்னடா என்னையவே போட்டு கொடுக்குறீங்களான்ட்டு. ஹீரோட்ட சொல்கிறாங்க, என்னடா தம்பி என்ன முறைக்கிற, ஒழுங்காக வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைன்னா இங்கேயே கொண்டு போட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த இவன். என்ன ஹீரோவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம சக்திகளை பயன்படுத்தா. ஹீரோ வந்து டக்குன்னு ஒரே மினி ஃப்ளாஷ் தான், அப்படியே போட்டப்பட்டுட்டு போயிடுச்சு. எல்லோரும் பார்க்குறாங்க, யார் சாமி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், வந்தீங்கன்னா முடிஞ்ச நீங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் பார்த்தா இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, ஐயா சாமி என்னை விடுங்கடா, நான் தெரியாமல் உங்களை வம்பு இழுத்துட்டேன் சாமி, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, ஆளுன்னு நினைக்காம விட்டோம், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டாங்க. எல்லாம் ஒட்டுக்கா ஆன் பண்ண, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா காசையும் உருவிட்டுது. நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான் எல்லா காசையும் உருவிட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம். ஒரு இடத்துல வந்து பார்த்தா போட்டு நிறையா போட்டு வச்சுருக்காங்க. என்ன போட்டு இது, இது என்ன நிறைய போட்டு இருக்குது, யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்னமோ தப்பாக படுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த போட்டெல்லாம் மிதக்குது. எல்லோரும் போட்டில் ஏறி தண்ணிக்குள்ளே போகிறாங்க. தண்ணிக்குள்ளே பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஏதோ பபுள்ஸ் வருது. ஹீரோவும் ஏதோ தப்பாக தெரியுது, என்ன ஆக்குன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஃபிஷ்ஷு, அப்படியே ஃபிஷ்ஷு அரக்க மாதிரி ஒரு ஃபிஷ் வந்துருச்சு. பாத்துரா இது என்னடா இது, இவனை பார்த்தீங்களா, ஏற்கனவே போன சீன்லேயே பார்த்துருமா ஜாக்கி பார்த்தா வா எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் சாவுங்க அப்படின்ட்டு ஆளுங்கெல்லாம் முன்னாடி அமைச்சுட்டு அவன் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கான். 2 ஸ்லாஷ் அவனும் 2 ஸ்லாஷ் அடிக்கிறான். அவன் சக்திகளை பயன்படுத்தி வெட்டு சாய்கிறான், அவன் கொன்று போடுறான். விருந்தே ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போய் சாவுங்க எல்லாம், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் அட்டாக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ, என்னடா ஜென்மம் அவன் இப்படி பண்ணிட்டுக்கிறான், அவனோட ஆளே இப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ, இந்த மாதிரியே விட்டால் அவங்களும் செத்துருவாங்க, அதனால நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகுன்ட்டு அவனோட பவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான், சூப்பர் பவரை. அதை வந்து டைவர்ட் பண்ணி நம்ம தான் கூப்பிட்டு போய் வேறு இடத்துல முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே என்னென்னா 34 பேர் தான் இருக்கிறாங்க. 100 பேரில் இருக்கிறீங்களே எல்லாருமே இறந்துட்டாங்க. இவன் என்னென்ன பாஸ் எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமாக போய் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாடா சீக்கிரம் போயிடலாம் வாடா, 2 போட்டு இருக்குது டக்குன்னு போயிடலாம் வாடாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீட்டில் பார்த்தா எங்கேயோ வந்துட்டாங்க. எங்கேயோ பார்த்தா முட்டை கிடச்சிருச்சு. எனக்கு சீனி புலிகள் ஏறுறதுக்கு முட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் 2 பசங்களா போய் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் முட்டையை எடுத்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நெசிதில் பார்த்தா அந்த பாம்பு வந்துடுச்சு. இன்னும் வாயை திறந்துக்கிட்டு, காப்பாற்றுப்பா என்னடா பண்ணுறது, இருடா லூஸு ஸ்ட்ராஷு, நீ எங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பண்ண முடியலடா, நான் தாண்டா எல்லாம் இதை பண்ணிட்டுருக்கிறேன், நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கணும். நம்ம அவங்க அல்ல கைங்க 2 பேருமே கையை பிடிச்சி தூக்கி இழுக்கிறாங்க. நெசிதில் பார்த்தா அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக பார்க்குது. ஐயோ இதை வேறு டைவர்ட் பண்ணி எப்படியும் போய் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெசிதில் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு முட்டையை வந்து ஓங்கி குத்துறாங்க. யார் குத்துறாங்கன்னு பார்த்தா முட்டையை 2 முட்டையும் நம்ம ஹீரோ வந்து வாங்கிட்டாரு. நம்ம ஹீரோ ஒரே ஜுட்டு தான், கமெண்டாண்டி பையலே என்னையுமே விட்டு ஓடுறியாடா, போன டைமும் என்னோட சத்தியை பறிச்சிட்டேன், இந்த டைமும் இந்த மாதிரி பண்ணுறியாடா, தேங்க்யூ ப்ரோ, செம்ம லக்கி நம்ம ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெசதியில் பார்த்தா ஐயா
ஐயோ ஒரு முட்டையை அந்த பாம்பு வர என்னை தான் துரத்துமே, அதனால ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முட்டையை பார்க்குறான். அந்த முட்டையை வந்து தூக்கி அவன் மேலே போட்டான், உடச்சி போட்டான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிற, எதுக்குடா அப்படி தூக்கி போடுற அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அது முட்டை வந்து உடஞ்சி போச்சு. ஐயோ என்னடா அது போச்சு. நம்ம ஜாக்கி ஒரே சொல்லி முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஒரு இடத்துல வந்துட்டான். அப்பாட அந்த வந்து யோசிச்சுட்டு வரான், ஆப்பிள் போடலாமா ஃப்ரையிங் பண்ணலாமா அப்படின்ட்டு. முட்டையை வச்சு அந்த முட்டையை வந்து கையில் எடுத்துகிட்டு வரான். இந்த சீனில் பார்த்தா நம்ம சோஃபியா மறுபடியும் நிற்கிறா. ஐயோயோ என்ன சாமி இவ கண்ணில் மாட்டிக்கிட்டு, ஆமாம் என்னடா அது மறுபடியும் இந்த பொண்ணுக்கிட்டே மாட்டிக்கிட்டேன். வாடா டே ஒத்தைக்கு ஒத்த ஃபைட்டுக்கு வாடா, என் இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி போயிட்டு, சரிங்க மேடம் நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, வா சீக்கிரம் வா சோலோ மேட்ச் போட்டுக்கலாம் வா வா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டுக்கிறான். ஹீரோவும் பார்க்குறான், அவன் சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். ஹீரோ சோஃபியா நம்ம ஹீரோ வந்து ஒரே குத்து தான் மூஞ்சிலே நம்ம சோஃபியாவில். அப்படியே சோஃபியாவில் மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா சாமி சாரிம்மா என்னை விட்டுருமா தெரியாமல் அடிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்க்குறான். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிருக்கும் போது சோஃபியாவும் பார்க்குறான். கோட்டு மறுபடியும் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பயும் ஹீரோ வந்து ஒரு குத்து குத்துறான். சோஃபியா வந்து வெறியேறிட்டான். என்னையுமே குத்திட்டல அவனை, நீ முடிஞ்சடா ஒரே குத்து தான். ஐயோ மூக்கெல்லாம் தெரிக்குது நம்ம ஹீரோக்கு வெறி. அப்படியே போட்டு தள்ளுறான் அப்படியே. ஐயோ கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. என்ன அடிமா ஓவர் பவராக இருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிசியில் பார்த்தா இங்கே இதெல்லாம் சண்டை போட்டது வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான், என்ன தப்பு பண்ணுன்ட்டு நம்ம ஹீரோயிங்க. எப்படி அவன் அடித்தான், அவ்வளோ வீக்காக இருந்து என்னை 2 அடி அடிச்சிட்டான்ல, அவன் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை மட்டும் கையில் கடிக்கல, என்னையும் அடித்தான், எவ்வளோ பெரிய ஆள் அடித்தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா வயசானவர், தம்பி இங்கே ஒரு எல்லா கோர்ஸும் இருக்குது, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, எல்லா இன்டர்நெட்டு அப்புறம் டிஃபென்ஸு அஃபென்ஸு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னய்யா பெரிய ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கெல்லாம் காசு அதிகமாக செலவாகும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தாயா கிரெடிட் கார்டு இருக்குது, அவ்வளோ காசு இருக்குது, 10,000 50,000 இருக்கு. ஆஹா வா தம்பி உனக்கு இல்லாததா கோர்ஸு, வா தம்பி உனக்கோசரம் இந்த காசை மட்டும் அமுச்சு விடு தம்பி, சந்தோஷம் தம்பி. ஐயோ என்னய்யா இது இப்படி, அந்த அரக்கிக்கிட்ட காப்பாற்றுறதுக்கோசரம் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன், அவளுக்கோசரமே நான் இன்னும் பவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக ஆகுன்ட்டு கால் எடுத்து வைக்கிறான். ஆனால் அது என்னன்னு தெரில, ரொம்ப சோகமாக இருக்கான், ஏன்னு தெரில. பார்த்தா ஒரு இடத்துக்கு ஏதோ போகலான்ட்டு இருக்கான். அப்படியே சூட்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ கையில் ஏதோ ஃபயர் மாதிரி வருது. என்னென்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் ஹீரோ. நினச்சி பார்க்குறேன், ஒரு மித்திக்கல் பீஸ்ட் வந்து போன சீனில் பார்த்துருப்போம், ஓடி இருப்போம்ல, என்னடா அது மறுபடியும் எவால்யூஷன் ஆயிடுச்சான்ட்டு பேசுது, என்னடா அது பேசுது அப்படின்னு பார்க்குறான்.